இன்னொன்று திருக்குறளில் ஒரு பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது வரையிலும்? எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க சொல்லுங்க? எந்த நன்றியை மறந்துட்டாலும் அதுவும் ஒருத்தன் செய்த நன்றி தானே. தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உணவு தந்து உடை தந்து கல்வி தந்து சமுதாயத்தில் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை நன்றாக செய்தார்களே தாய் தந்தையர்கள். அவர்கள் செய்த அந்த நன்றியை அந்த மகன் மறந்துவிட்டால் அவனுக்கு உய்வில்லை. செய் நன்றி கொன்ற மகர்க்குங்கிறதுக்கு பொது பெயரில் உலகம் என்ற பொது பெயரில் பார்க்கக்கூடாது. புதல்வர்கள் புதல்விகள் சிறப்பு பொருளாக தான் பார்க்குறோம். அப்படியே அர்த்தம் சொன்னார். பரிமாறிலிருந்து மூவா வரையிலும் இது இந்த அர்த்தம் சொல்லலை. இவர் தான் முதல் சொன்னார். அதை மதுரை பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் கருத்தை நான் பேசும்போது தான் இது சொன்னேன். ரொம்ப அற்புதமான சிந்தனையாக இருக்குது. ராஜா பாராட்டக்கூடியவர் தான் பேராசிரியர் மோகன் மறைந்து விட்டார்ல, அவரு தான் பாராட்டார்.